பிரைஸ் பீ டு த லார்ட் ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. கடந்த 4 நாட்களா ஏனோக்கு, நோவா, எலியா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவங்க 4 பேரும் எப்படி தேவனோடே கூட சஞ்சரித்தாங்க, அதாவது தேவனோடே கூட நடந்தாங்க அப்படிங்கிறது குறித்து பார்த்தோம். இவங்க தேவனோடே கூட நடந்ததால தேவனுக்கு பிரியமானவர்களாக இருந்தாங்க, தேவனுடைய நீதியை காத்து கொண்டவர்களாக இருந்தாங்க. அவங்க இந்தபடி வாழ்ந்ததுனால ஏனோக்கு, எலியா போன்றவர்கள் தேவனால் எடுத்துக்கொள்ளப்பட்டவர்களாக இருந்தாங்க. அதனால ஆண்டவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட இது நமக்கு ஒரு அடித்தளமான காரியமாக இருக்குங்கிறத பார்த்தோம். அதே போல நோவாவானவர் ஆண்டவரோடு கூட நடந்த இந்த உலகமே ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்ட போதும் அவர் அதிலிருந்து விலக்கி பாதுகாக்கப்பட்டாருங்கிறத தெரிந்து கொண்டோம். அதே போல்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரண பரியந்தமும் தம்மை தாழ்த்தி பிதானுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்ததுனால அவரும் ஆண்டவருடைய வலது பாதத்தில் வீற்றிருக்காருங்கிறத நம்ம அறிந்திருக்கிறோம். இது எல்லாமே தேவனோட சஞ்சரிக்கிறதன் மூலமா அவங்க பெற்றுக்கொண்டது. தேவனோட சஞ்சரிக்கிறதுங்கிறத இவங்க குறிப்பா எடுத்துக்கொண்டு அவங்களா விருப்பப்பட்டு ஒரு தேர்ந்தெடுத்த ஒரு காரியமா இருக்கு. அப்படி எல்லாருக்குமே ஒரு சுயவிருப்பம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன் நம்ம ஏனோக்கு எடுத்துட்டோம்னா அவரு மெத்துசலாவை 65வது வயதுல பெற்ற பின் அப்படின்னு தெளிவா கொடுத்திருப்பாங்க. அதற்கு பின்னாடி தான் 300 வருஷம் தேவனோடு கூட சஞ்சரித்திருப்பாரு, அதாவது தேவனோடு கூட நடந்திருப்பாரு. அந்தபடி ஒருத்தர் 65வது வயதுக்கு மேல கூட தேவனை அறிந்து கொண்டு அவரோடு கூட சஞ்சரிக்கிறது மூலமா அவருடைய வாழ்க்கையில அநேக மாற்றங்கள், அதுவும் 365 வருஷங்கிறது அவருடைய வாழ்நாட்கள்ல 300 வருஷம் தேவனோடு கூட சஞ்சரிக்கிறதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. நம்மளுடைய ஆயுசு காலம் பலத்தின் மிகுதினால 80ன்னு சொல்றாங்க. 70 வயசு மேக்சிமம்னு இருந்தா கூட நம்ம இந்த இடைப்பட்ட காலத்துல தேவனை அறிந்து கொண்ட நாட்கள் முதல்ல, அதாவது ஏனோக்கு எப்படி 65வது வயதுல அறிந்து கொண்டாரோ அது போல நாம ஒரு குறிப்பிட்ட வயசுல ஆண்டவரை பற்றி நன்கு அறிந்து கொண்டு ரட்சிக்கப்படுகிறவர்களா மாறுகிறோம். அப்படி ரட்சிப்புக்குள்ளாக வரும்போது நாம தேவனோடு கூட சஞ்சரிக்கிறோமா? இயேசு கிறிஸ்துவானவருக்கு பின்னாடி தேவனோடு கூட நாம சஞ்சரிக்கிறத காட்டிலும், அதாவது தேவனோடு கூட நாம நடப்பதை காட்டிலும் ஆண்டவர் காரியங்களை நமக்கு லெகுவாக்கியிருக்காரு. எப்படி? தேவனே நம்மோடு சஞ்சரிக்க வந்திருக்கிறார். அதாவது யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறாங்களோ, எபேசியர் 1:13 வசனம் நம்ம யூஸ்வலா பார்க்குற ஒரு வசனம். நம்மளும் நம்மளுடைய திருவசனம் ஆகிய சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியானவரால கிறிஸ்துவுக்குள்ளார முத்திரை போடப்பட்டிருக்கோம். அப்படி நமக்காக ஒரு தேற்றரவாளன் கொடுக்கப்பட்டிருக்காரு. நம்மளோடு சஞ்சரிக்க தேவனே வந்திருக்காரு. அந்த ஆவியானவர், அதாவது பரிசுத்த ஆவியானவர், அவர் தான் தேவனா இருக்காருன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வசனங்கள் காண்பிக்குது இல்லையா? யோவான் 4வது அதிகாரம் 24வது வசனத்துல தேவன் ஆவியா இருக்கிறாருன்னு, 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 17வது வசனத்துல கர்த்தரே ஆவியானவர்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி ஆவியானவர் நம்ம தன்னுடைய வாசஸ்தலமா தெரிந்து கொண்டு நமக்குள்ளார வாசம் செய்ய அவர் வந்திருக்காரு. அப்படி அந்த ஆவியானவருக்கு நம்ம ரட்சிக்கப்படும் போது என்ன பண்றோம்? நம்மளுடைய பாவங்களை அறிக்கையிட்டு தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு சொந்த ரட்சகர்னு ஏற்றுக்கொண்டு அறிக்கையிடும் போது நமக்குள்ளார இந்த பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்ய வருகிறாரு. அந்த ஆவியானவருக்கு நம்ம ஒப்பு கொடுத்து நடக்கிறோமா? தேவன் நம்மளோடு கூட சஞ்சரிக்க வந்ததுங்கிறத இன்னும் காரியங்கள் லகுவாக்கி கொடுத்திருக்கு இல்லையா? நம்ம ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்றதற்கு அதுவே நம்மளுக்கு எல்லா விதத்திலையும் இந்த சத்தியத்திற்குள்ளார நடக்கிறதுக்கான வழியா இருக்கு இல்லையா? நம்மளுக்கு வசனம் சொல்லுது, யோவான் 16வது அதிகாரம் 13வது வசனத்துல, சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அப்போ சகல சத்தியத்துக்குள்ளேயும் அவரே நம்மளை நடத்துவார். நிறைய பேருக்கு இந்த பைபிள் அநேக காரியங்கள் இருக்கு, அநேக சத்தியங்கள் இருக்கு, இதன்படியெல்லாம் எப்படி நடக்க முடியுங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கும். என்னோட ஃப்ரெண்டு கூட ஒரு முறை கேட்டா, உங்க பைபிள்ல நிறைய காரியங்கள் இருக்கு, அந்தபடி பரிசுத்தமா வாழ்றதெல்லாம் எப்படி பாசிபிள்னு சொல்லிட்டு. அது எப்படின்னா சத்திய ஆவியானவர் மூலமா தான். அவர் நமக்கு கொடுக்கப்பட்டதே நம்ம சகல சத்தியத்திற்குள்ளேயும் சரியாக நடத்தப்படணும்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்மளால ஒரே அடியா எல்லாத்தையும் தாங்கிக் கொள்கிற, அதாவது
அது எல்லாத்தையும் கிரகித்துக் கொள்கிற ஒரு கெப்பாசிட்டி இல்லை. அதை தானே யோவான்ல இயேசு கிறிஸ்துவானவர் கூட தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்லியிருப்பாரு. அப்படி நம்ம ஒவ்வொரு காரியத்திலும் எப்படி நடத்தப்படணுங்கிறதுக்காக நமக்கு ஆவியானவர் தாமே கொடுக்கப்பட்டிருக்காரு. அப்ப நம்ம வேலை என்ன? நம்முடைய விருப்பம் எல்லாம் அவரா இருக்கணும், நம்மளை அவர்கிட்ட சப்மிட் பண்ணணும். அப்படி நம்மளுடைய பாவங்களை அறிக்கைட்டு அவரிடத்துல சப்மிட் பண்ணோம்னா நம்மளை அவர் நடத்துவாரு. அப்படி நடத்தப்படும் போது நாம ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்வோம், மாம்சேச்சையும் ஒழுத்துடுவோம். அதுதான் நம்மளுக்கு கலாத்தியர் 5வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுது. அப்படி ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்றதற்கு நாம அவரிடத்துல ஒப்பு கொடுத்தாலே போதும். இதை நம்மளுக்கு ஆண்டவர் இன்றைக்கு சொல்றாரு. இதை நம்ம அறிந்து கொண்டு நாம அந்த ஆவியானவருக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கும் போது அவர் நம்மளை நடத்துகிறவரா இருப்பாரு. அந்த காலத்துல தேவனோட சஞ்சரிக்கிறது அவங்க விருப்பமா தேர்ந்தெடுத்தாங்க. இப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுறதற்கு நம்மளை நாமே ஒப்பு கொடுக்கலாமா? அதற்கு தேவனை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்திடும் ராஜா. அப்பா, உம்மோடே சஞ்சரிக்கிற அனுபவங்களை விருப்பமாய் தேர்ந்தெடுத்த அநேகர் இருக்காங்க ராஜா. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவானவருக்கு பின்னாடி தேற்றரவாளனாகிய ஆவியானவரை எங்களுக்காய் அனுப்பி அவரால் நாங்கள் நடத்தப்பட தயவு பாராட்டி இருக்கீங்களே ராஜா. ஆண்டவரே, இதை நாங்கள் உணர்வுள்ள இருதயத்தோட பார்க்கணும் தகப்பனே. அப்பா, தினமும் நாங்க அவரிடத்திற்கே எங்களை ஒப்பு கொடுக்கணும் தகப்பனே. வழி தப்பி போன ஆடுகளாய் நாங்க வெவ்வேறு இடத்திற்கு சிதறி போகிறோம் ராஜா. அப்பா, இந்த மட்டுமாய் பல தவறுகளுக்குள்ளார உட்படுகிறோம் தகப்பனே. இந்த நாள்ல இந்த சிந்தனையை அறிந்து கொண்டு தகப்பனே, எங்களை நாங்களே பரிசுத்த ஆவியானவருக்கு முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கணும். எங்களுடைய விருப்பம் வாஞ்சி எல்லாம் நீராய் இருக்கணும் தகப்பனே. நீர் எங்களை நடத்துவதே நாங்கள் பிரியப்படணும் தகப்பனே. அதன் மூலமாய் சகல சத்தியத்திற்குள்ளும் நாங்க நேர்த்தியாய் நடத்தப்படுவோமே ராஜா. இதை அறிந்து கொள்கிற உணர்வுள்ள இருதயத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. நாங்க விசுவாசிக்கிறோம் ராஜா. துதி, மகிமை, கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.